ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 27வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் பஞ்சாப் கிங்ஸ் மோதுறாங்க. ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தோம்னா 3-7 காம்பினேஷன், அதாவது குருவும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா இது வரைக்கும் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த மேட்சும் கொடுக்க மாட்டார். இந்த மேட்ச்சு அபிஷேக் சர்மா வந்தோடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 ரனுக்கு மேலே அடிச்சிடுவார். அடுத்ததாக இஷான் கிஷன் இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 25+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அடுத்தது என்ரிச் கிளாசன் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா விளையாண்டுருவார். அடுத்தது அனிகேட் வர்மா அவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் ஆடினார். அதுக்கு அடுத்த மேட்சஸ்லாம் இவர் விளையாடலை. ஆனால் இந்த மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிராவிஸ் ஹெட் அளவுக்கு இவரும் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கமிண்டு மெண்டிஸ் ஒரு மேட்ச்சில் டேரெக்டாக உள்ளே வந்திருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவரை எடுக்க சொல்லி டெலகிராம் சேனல் கொடுத்துருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்த மேட்ச்சில் அவர் எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார்னு. அதுக்கு அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் பவுலிங் போகிறப்பையும் விக்கெட் எடுக்கல, பேட்டிங்லேயே எதுவுமே பண்ணலை. சுத்தமாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த மேட்ச்சில் கமிண்டு மெண்டிஸ் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பவுலிங் போடும் பட்சத்தில் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவார். அடுத்ததாக பேட் கமின்ஸ் அவர் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சிம்ரஜித் சிங்கு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது முகமது சமி 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சீசத் அன்சாரி அவர் 1 விக்கெட் எடுப்பார். அடுத்ததாக ஜெய்தேவ் உனட்கட்டு போன மேட்ச் பார்த்திங்கன்னா இவர் டீமுக்குள்ளே வந்திருந்தார். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஜெய்தேவ் உனட்கட்டுக்கு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது அவருக்கு இந்த டேட்டு. இவர் பவுலிங் போடும் பட்சத்தில் 4 ஓவரும் போட்டாருன்னா 3 விக்கெட்டு அதுக்கு மேலேயே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸில் பார்த்தோம்னா பிரியன் சாரியா போன மேட்ச் ஒரு சரியான அடி அடிச்சுட்டு போயிட்டார். போன மேட்ச் நம்ம இவரை கேப்டனில் கொடுத்துருந்தோம். வேறு எங்கேயுமே யாருமே பார்த்தீங்கன்னா பிரியன் சாரியாவை கேப்டனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்துருந்தோம். அவர் பார்த்திங்கன்னா செஞ்சுரியே போட்டு போயிட்டார். இந்த மேட்ச்சு பிரியன் சாரியாட்ட அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு விளாண்டுருவார். ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அடுத்ததாக பிரப்சிம்ரான் சிங்கு அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்ச்சு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்கோர் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் நம்ம இது வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை ஒரு மேட்ச் கூட ட்ரீம் டீமுக்குள்ளே கொண்டுட்டு வரலை, கொடுக்கவே இல்லை. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் என்றைக்கு விளையாடுவார்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி நான் கொடுப்பேன். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ நான் அன்றைக்கி தான் ட்ரீம் டீமில் கொடுத்துருப்பேன். நான் கொடுக்காத அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீம் டீமில் வந்திருக்க மாட்டார். இது என் சேனலில் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்தியா-இங்கிலாந்து சீரீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் நான் லிவிங்ஸ்டனே கொடுத்துருப்பேன். அந்த 2 மேட்ச்சுமே அவர் டாப் பாயிண்ட் எடுத்திருந்தார். நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக அவர் கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கவே இல்லை. ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அவர் கேப்டன் வைஸ் கேப்டனில் கொடுத்துருந்தேன். அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடித்தார். ஸோ இந்த மேட்ச் ஸ்டோயினிஸ் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். ஸ்டோயினிஸுக்கான டேட் வரப்போ அவர் நல்லா விளையாடுவார். அன்றைக்கி நான் ஸ்டோயினிஸை கொடுக்குறேன். அடுத்ததான் நேகல் வதேரா அவர் இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அபிஷேக் சர்மா மாதிரி இவர் ஆடுவார்னு கூட சொல்லலாம். அவர் வந்தோன்னே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இவர் வந்தோன்னே அவுட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். பெருசாக இவருக்கு சிறப்பு இல்லை. அடுத்தது கிளென் மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சில் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பவுலிங் போடும் பட்சத்தில் விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங் வந்தாலும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சசங் சிங்கு இந்த மேட்ச்சு ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது மார்க்கோ ஜான்சன் அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக யஸ்வேந்திரா சாகல் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. அவர் பவுலிங்கும் கொடுக்க மாட்டாங்க. அதிகமாக போடும் பட்சத்துலேயும் அடி வாங்குறாரு நல்லா. இந்த மேட்ச்சும் ஒரு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். ஒரு விக்கெட் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங்கு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்ததாக லாக்கி ஃபெர்குசன் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்தாகர் வந்து இம்பேக்ட் வந்து வந்திருந்தார். அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ எஸ்ஆர்ஹெச்லேயும் பஞ்சாப் கிங்ஸ்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், அனிகேட் வெர்மா, கமிண்டு மெண்டிஸ், முகமது சமி, ஜெய்தேவ் உனட்கட், கிளென் மேக்ஸ்வெல், சசங் சிங், அஸ்தீப் சிங், பிரியன்ஸ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ நிதிஷ்குமார் ரெட்டி, பிரப் சிம்ரான் சிங், மார்க்கோ யான்சன், லாக்கி ஃபெர்குசன், பேட் கமின்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ நான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுத்ததில் யாராச்சும் டீமில் வந்து இல்லைன்னா இவங்களை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ டிராவிஸ் ஹெட், கிளென் மேக்ஸ்வெல், கமிண்டு மெண்டிஸ், ஜெய்தேவ் உனட்கட் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஜெய்தேவ் உனட்கட் வந்து டீமில் இருப்பாராங்கிறது வந்து தெரியலை. நீங்கள் கமிண்டு மெண்டிஸ், டிராவிஸ் ஹெட், கிளென் மேக்ஸ்வெல்ட்ட வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து போகலாம். மல்டிபிள்ஸ் டீம்ஸ் வந்து போகிறவங்க நிறையா கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கன்னு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு சொல்லணும்னா ஹென்ரிச் கிளாசன், அனிகேட் வர்மா கூட ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாப்சிங் மேட்ச்சு, சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச்சு. 10 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆகும். அது மாதிரி ஆகும் பட்சத்தில் அந்த கொலாப்ஸில் யாருனாலையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வந்து முடியாது. அது எப்போவாவது இந்த மாதிரி வந்து நடந்துடும். அது வந்து நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியாக வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துருந்தீங்க. நீங்கள் அந்த வீடியோவை இன்னொரு டைம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம் வந்து புரியும். அதாவது கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வாங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பேட்டர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கொடுக்கல. கான்வே மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தேன். கெய்க்வாடு கொடுத்துருந்தேன். கெய்க்வாடு வந்து டீமில் வந்து இல்லை. கெய்க்வாடு இருந்தால் நல்லா வந்து விளையாண்டுருப்பார். ஆனால் கான்வே பார்த்தீங்கன்னா சரியாக விளையாடலை. இவன் எல்லாத்தையும் வந்து சரியாக சொல்லிட வந்து முடியாது. மற்றபடி கேகேஆர் சைடு கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து வந்துருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ரசோலோ, ரகுவன்சியோ, வெங்கடேஷ் ஐயர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து வரலை. ஏன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோரு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப ப்ரெடிக்ஷனில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மாறதான் வந்து செய்யும். சில பேர் வந்து 22 பிளேயர்ஸுக்கும் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும், 11 பேர் ட்ரீம் டீம் கொடுக்குறவங்களும் ட்ரீம் டீமில் வரணும்னு வந்து எதிர்பார்க்குறீங்க. அது வந்து எப்படின்னு வந்து தெரியலை. நான் நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு 100% அக்யூரஸியாக வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா பிளேயர்ஸோட டேட்டாலாம் பார்த்திங்கன்னா விக்கிபீடியாஸில் வந்து எடுக்கிறோம். அதில் நிறையா தப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஒரு 70 to 80% வந்து கரெக்டாக வந்து கொடுப்போம். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா 90% கூட வரும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப ஏன் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வந்து தெரியலை. நம்ம ஒரு பிளேயர் வந்து விளையாட மாட்டார், வந்த உடனே அவுட் ஆகிறாரு வந்து சொல்கிறோம். அவர் பார்த்திங்கன்னா வந்தோடனே அவுட் ஆகிறாரு. அதே மாதிரி விளையாடுவார்னு சொல்கிற பிளேயர் வந்து ஒருத்தர் வந்து விளையாடுறாரு. இவ்வளோ வந்து நம்ம சொல்கிறது நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏதாச்சும் ஒன்று நடக்காததை வந்து கமெண்டில் வந்து சொல்கிறீங்க. ஸோ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் உங்கள் கிரிக்கெட் நாலேஜ் வச்சு ஒரு டீம் போடுங்கன்னு தான் நான் வந்து எப்பயுமே வந்து சொல்கிறேன். அப்படி போகிறவங்க நல்லா வந்து வின் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி நல்லா வின் பண்ணேன், இன்றைக்கி வீடியோ வந்து நல்லா வந்து போட்டிருந்தீங்க, இன்றைக்கி பெருசு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் சேனலில் வீடியோ பார்த்தா வந்து போதும். இந்த 22 பேர் கரெக்டாக வரணும், 11 பேரையும் கரெக்டாக சொல்லணும், அதில் 1-2 மிஸ் ஆகிறதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, எப்போ பாரு நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்க்கவே வந்து வேணாம். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரெடிஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிறத பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்த ப்ரெடிஷனில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடிய பிளேயிங் லெவனை வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரெடிஷன்ஸ் வந்து போயிருக்கோம். இந்த லெவலில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரஸிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் புதுசாக யாரும் பிளேயர்ஸ் வந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரகநிலைக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் அதெல்லாம் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் வந்து இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.